எங்களை பொறுத்தவரையில நீட்ல இருக்கக்கூடிய முறைகேடுகள் தொடர்ச்சியாக கொஸ்டின் பேப்பர் கசிவு, அப்ப இதுக்கெல்லாம் அந்த துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். நீட்டு தேர்வை அதில் உள்ள முறைகேடுகளை கண்டித்து தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்கள் பல கட்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்காங்க. அதுல இந்தியா முழுவதும் இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலம், உத்தரகாண்ட் மாநிலத்துல எல்லாம் மாணவர்களோட கலந்து மாணவர்களுடைய பிரச்சனைக்காக அவர்கள் தொடர்ந்து பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில நேற்றைக்கு மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்றது. இன்னைக்கு ஒரு இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறையில பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து மாணவர்களை சந்திக்கும் போது அங்க தடியடி நடத்தி ரத்தம் வரக்கூடிய அளவுல மிகவும் அரக்கத்தனமாகவும் கொடூரத்தனமாகவும் மத்தியில இருக்கக்கூடிய மோடி அரசாங்கனுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறை, துணை ராணுவம் செயல்பட்டிருக்கு. இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இதுதான் எங்களுடைய முக்கியமான அம்சம். எங்களை பொறுத்தவரையில் நீட்டு தேர்வே வேண்டான்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, கிராமப்புற மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு படிச்சு அவங்க நீட்டு தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு அதிகப்படியாக கட்டணம் கொடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி முறை போதும். 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மார்க் அடிப்படையில எங்களுக்கு மருத்துவ படிப்பு போதும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆகையால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய கைதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியினுடைய கடையோடி தொண்டர்கள் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுல இந்த நீட்டுக்கு எதிராக தீர்மானங்களுக்கு இல்ல, ஆல்ரெடி அதாவது கடந்த முறை இருந்த அரசும் நீட்டுக்கு எதிராட்டு தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றி இருந்து முன்னாள் ஜட்ஜி ஏ.கே. ராஜன் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு அப்படி பலகட்ட முன்னெடுப்புகள் எடுத்தது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்க கூட்டணியில இருக்கிறோம். இப்ப கூட கவர்னர் உரையில ரொம்ப கிளியரா, அதாவது நீட்டு தேவையில்லை, இது நீட்டை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று கவர்னர் உரையிலே அது சொல்லியிருக்காங்க.